உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழியாத மனுஷனுக்கு அழியாத கெட்ட பேரை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் நமக்கு செஞ்சு அவனுக்கு அழியாத ஒரு கெட்ட பேரை வாங்கி தருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இன்ப நாட்டமும் பொருள் தேட்டமும் தான். பொருளை நிறையா தேடி நிறைய பொருள் இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பொருளை தேடிடணும் அப்படின்னு அந்த தேடல். இன்ப நாட்டம், உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்குதோ அத்தனை இன்பங்களையும் நம்ம அனுபவிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேக்கை. அப்போது இந்த பொருளை தேடுற வேகத்தில் என்ன பாவங்களை நம்ம செய்கிறோம், இந்த எந்தெந்த பாவத்தில் இந்த பொருளை நமக்கு சேருது, அந்த பாவத்துக்கு இந்த பொருள் கூட இந்த பொருளாதாரத்துக்கு கூட அந்த பாவம் பொருள் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு அந்த பாவம் சேர்ந்து வருதுங்கிறது நம்ம தெரியறதில்ல. அதே போல் இன்பம் தான். இந்த இன்பத்தை என்னென்ன இன்பங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம உலகத்தில் இருக்கிற இன்பம் அத்தனை நான் அனுபவிச்சாகணும் அப்படின்னா அதுக்கு பொருள் வேணும். அப்போ இந்த இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு பொருள் ஒரு காரணமாக இருக்குது. பொருள் இல்லைன்னா இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அப்போது அதுக்கு ரெண்டுக்குமே தேவை பொருள் தேட்டமும் இன்ப நாட்டமும் தான் இதுக்கு ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அப்போது இதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தில் ராமாயணத்தில் அந்த இன்ப நாட்டம்தான் ராவணனுக்கு அழியாத கெட்ட பேரை வாங்கி தந்துச்சு. பெரிய தர்மமான், பக்திமான், சிவபக்தன், மிகப்பெரிய அளவில் உயர்ந்த நிலையில் இருந்த மனுஷன் யார்? ராவணன். ஆனால் சாதாரண இந்த இன்ப நாட்டத்தை சீதை பேரில் அடுத்தவன் ஜன்சாரத்து மேலே ஆசைப்பட்டு அந்த இன்ப நாட்டத்துக்கு போனதுனுடைய விளைவு அத்தம்பெரிய மலை மாதிரி இருந்த அந்த மலையை விட பெரிய உயர்ந்த நிலையில் இருந்த அவனுடைய பேர் மண்மேடாக போயிடுச்சு. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அழியாத கெட்ட பேர் அவனுக்கு வாங்கி தந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா அது ராமாயணத்தில். மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துரியோதனை. மகாபாரதத்தில் துரியோதனனுக்கும் ராமாயணத்தில் ராவணனுக்கும் இப்படி ஒரு கெட்ட பேர். ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராவணனுக்கு கெட்ட பேர். மகாபாரதத்தில் துரியோதனுக்கு கெட்ட பேர். அவன் என்ன இருக்கிற பொருளை பூரா நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது, நம்ம சேர்ந்த நம்மளோட பிறந்த பக்காளி ஆகட்டும் எவனாக இருந்தாலும் அவனுங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்மளே அதை அனுபவிக்கணும்னு அந்த பொருள் தேட்டத்தினுடைய விளைவு என்னாச்சு, அவனுக்கு ஒரு கெட்ட பேர், அழியாத கெட்ட பேர் கொடுச்சு. அடுத்தவன் கஷ்டப்பட்டால் அவன் கஷ்டப்படக்கூடாது, அவனுடைய மான மரியாதை வெளியே போகுதுன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது, அவனை காப்பாற்ற வேணுங்கிற எண்ணம் படைச்சவன். அதனால தான் கர்ணனுக்கு ஒரு நாட்டையே கொடுத்து அவனை அரசனாக்கினான். அப்போ அந்த மனம் இருக்கு இல்லையா அவனுக்கு, அப்போ அந்த உயர்ந்த மனம் இருந்ததுனால தான் அவனை அதுக்கு கொடுத்தான். அது அவனுடைய சுயநலத்துக்கு கொடுத்தானா அதை பற்றி அது நம்ம விவாதிக்க தேவையில்லை. அந்த கொடுக்குற மனசு இருந்து அப்படிப்பட்டவனுக்கு, ஆனால் தன்னுடைய கூட பிறந்த பங்காளிகளுக்கு கொடுக்க அவன் தயாராக இல்லை இல்லையா. அப்போ அங்கே சுயநலமும் அந்த பொருள் தேட்டமும் அவனை மறைச்சி அவனுடைய சகோதரர்கள் 100 பேரையுமே அழிஞ்சு இவனும் அழிஞ்சு கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கிறதுக்கு காரணம். அப்போ இதுக்கு எது காரணமாக இருந்துச்சு? இதில் பொருள் தேட்டம் இருந்தது, அதில் இன்ப தேட்டம் இருந்தது, இன்ப நாட்டம் இருந்தது.
அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்னென்னா, இன்பத்தை இன்பமாக இருந்தாலும் சரி, பொருள் தேடலாக இருந்தாலும் சரி, இன்பத் தேடலாக இருந்தாலும் பொருள் தேடலாக இருந்தாலும் இன்ப நாட்டத்தை எப்படி எந்த அளவுக்கு குறைச்சி வச்சுக்கணுமோ குறைச்சி வச்சுக்கணும். நம்ம எல்லை தாண்டக்கூடாது. அதே போல் பொருள் அப்படித்தான். தேவைக்கு இல்லாமல் தேவைக்கு இல்லாமல் சேகரித்து வச்சு நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம எல்லாத்தையும் விடுபட்டு தான் போக போகிறோம். அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வாழ்க்கை வந்து நம்ம தேவைக்கு அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்து அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த காலமும் வந்து இன்ப வாழ்வா அமையும். அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம உணரணும். அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.